வணக்கம். குட்கா வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்த அப்பொழுது அதிமுக ஆட்சியின் உரிமை மீறல் குழு தற்பொழுது இறுதி கட்டத்தை இன்று எட்டியுள்ளது. நீதிபதி தற்பொழுது வெளியிட்டுள்ள இறுதி தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்கு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களும் திமுகவின் எம்எல்ஏக்களும் செய்தது தவறு, உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கையை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என்று அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இதற்கான காலதாமதம் செய்த ஸ்டாலின் அவர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். திமுகவின் எம்எல்ஏக்கள் 3 நபர்கள், முக்கியமாக 3 நபர்கள் மீது பிடிவாரண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தற்பொழுது குட்கா வழக்கு இறுதி தீர்ப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலவி வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவின் ஆட்சியில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்யும் வகையில் சட்டத்திற்கு புறம்பாக சட்டசபைக்குள் குட்காவை கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அப்பொழுதே இதற்கு பதிலை தெரிவித்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் அனுப்பவில்லை, நாங்கள் செய்தது சரிதான் என்று நீதிமன்றத்தை நாடினார்கள். தற்பொழுது இறுதி தீர்ப்பின் பொழுது திமுக செய்தது மிக பெரிய தவறு என்பதை சுட்டிக்காட்டி தற்பொழுது இறுதி தீர்ப்பையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தீர்ப்பாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வராக முதல் முறை தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு இறுதி தீர்ப்பை குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் திமுகவின் ஆட்சி முறையாகத்தான் நடைபெறுகிறதா? தமிழகத்தில் கொள்ளைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக பைக்கில் லைசென்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லை என்று வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு தான் தமிழக அரசு அதிக அளவு நிலுவையில் இருப்பதாகவும், ஆனால் கொள்ளை, கஞ்சா, போதை மருந்து கடத்தல் போன்றவை செய்கின்ற ஊழல்வாதிகளும் கொள்ளை செய்பவர்களும் விடுதலையாக திமுக அரசு முயற்சிகள் செய்வதாகவும் நீதிபதிகள் கூடுதலாக திமுக அரசை கடுமையாக கண்டனமும் தெரிவித்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நீதிமன்றமே திமுக அரசை காரி துப்பும் விதமாகத்தான் இறுதி தீர்ப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தரப்பினர்களும் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களும் கடுமையான விமர்சனமும் செய்திருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுகவின் ஆட்சி சிறப்பாகத்தான் இருப்பதாக அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.